ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு எங்கடா இவ திரும்பவும் வண்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டா அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு மண்டே, அப்போ நேற்று சண்டே தானே. என்னடா இவ சேனலுக்குள்ளே வந்தோடனே மொக்கையை போடுறா அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, சும்மா போகும்போதே ஆரம்பிக்கும் போதே ஒரு மொக்கையோட காமெடியோட போவோமே அப்படின்னு தான். ஒன்றும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமைன்னா என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் லீவில் படுத்திருப்பாங்க. அது நமக்கு எல்லா நாளும் உழைச்சிட்ருக்க நமக்கு வந்து அவங்க ஒரு நாள் படுக்கிறது கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். பாவம்லாம் விடுற மாதிரிலாம் இல்லை. கிளம்புங்க கிளம்புங்க, தூங்கினது போதும், கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு துபாய்க்கு போனோம். அங்கே இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட்டு தான் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். ஃபிஷ்ஷு மட்டும் இல்லை, நமக்கு வந்து ஓடுறது பறக்கிறது எல்லாமே கிடைக்கும். ஸோ அங்கே போனோம். இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து 2 திரம்ஸ்க்கு வந்து 100 ml வந்து 2 திரம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. நம்ம ஐஸ்கிரீமை பார்த்தோன்னா அங்கேயே சொல்லிடுச்சு. ஏன்னா மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து சாப்பிட்ணுன்னா அது நல்லா இருக்காது. நம்ம போகும்போதே சாப்பிட்டு போயிடும்னு சொல்லிட்டு 2 பேரும் வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டு அப்புறம் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு உள்ளே நுழைஞ்சோம். எல்லா மீனையும் நாங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணது வந்து சங்கரா மீன், அதாவது ரோஸ் கலரில் பிங்க் கலரில் ஒரு இருக்கும்ல, அந்த இருக்குல்ல, அந்த மீன் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் நாங்கள் போனோம். ஹைர் அல்ஹம்துலில்லா அந்த மீன் வாங்கினோம். ஆனால் என் வீட்டுக்கார் வந்து இங்கே உள்ள எல்லா மீனையும் விட்டுட்டு அங்கே ஒருத்தன் வந்து விற்காமல் ஒருத்தன் வச்சிட்டு இருந்தான். என் வீட்டுக்கார் வந்து எங்களை மாரி கிடையாது. அதாவது என்னோடய வீட்டுக்கார் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் வைங்களேன். யாரும் வாழணும்னு நினைப்பார். இவ்வளோ பெரிய ஃபிஷ் மார்க்கெட்டில் ஒருத்தனை எங்கேயோ ஒருத்தன் மூலையில் இருந்தவனை கண்டுபிடிச்சி அவன்கிட்ட போய் மீன் வாங்கினார். நானும் என் பொண்ணும் சொல்கிறோம், மீன் பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, நல்லா இல்லை, பார்க்கவே சில மீன் பார்க்க நல்லாயிருக்கும், சமைச்சா சுத்தமாக நல்லா இருக்காது. இது பார்க்கவே நல்லா இல்லைங்க, இதை போய் எங்கே வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்டால் மகராசன் இல்லை இல்லை நல்லா தான் இருக்குது, இது வந்து வலையில் அப்படி சிக்கிடுச்சு, வலையில் இப்படி சிக்கிடுச்சுன்னு அது ஒன்று காமிச்சா பார்த்தீங்களா, அது வந்து கருவாடு, அது கருவாடு பேங்க்குன்னு என் பொண்ணு சொல்லிச்சா. ஏன்னா அதுவும் அவ்வளோ இருக்குது, அதில் என்னென்னமோ இருக்குது. இந்த மகராசன்ட்ட தாங்க வாங்கினார், இவர் இல்லையே இன்னொருத்தர். அங்கே இவங்க நண்டை விசாரிச்சுட்டு இருந்தார். ஆனால் நண்டு வாங்குற மாரி பிளான் இல்லை, அதனால் நண்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இவரும் கம்மியாக தான் வச்சுருந்தாரு. ஆனால் நிறைய இடத்துல நிறைய நண்டு வச்சுருந்தாங்க, இறால் வச்சுருந்தாங்க. இவர் என்னமோ சொந்தக்காரனை பார்த்து விசாரிக்கிற மாரி எல்லா வண்டியுமே விசாரிச்சுட்டு வர்றாரு. எல்லாத்தையும் விசாரிச்சனால நம்ம வீட்டுக்கார் ஒரு அளவுக்கு, என் வீட்டுக்கார் ரொம்ப ஒரு அறிவாளி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அது ஒரு மாதிரி பண்ணி விட்டாரு கைஸ். நான் அப்புறம் சொல்கிறேன் அதெல்லாம். இது என்னென்னா பார்த்தீங்கன்னா, தவக்கலையை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்படி கலர்ஃபுல் தவக்கலையை நான் இங்கே தான் பார்த்தேன். ஆரஞ்சு, பச்சை, ரோஸு, அது என்னமோ கவட்டையை விரிச்சிட்டு கம்முன்னு படுத்து கிடக்கு. செம்மையாக இருந்துச்சு இதை பார்க்க. இங்கே பாருங்கள், இணைப்பிரியாதவர்கள் நீ எங்கேயும் போகிறாய் அன்பே அப்படிங்கிற மாதிரி அது கிடந்துச்சு. அப்புறம் இந்த நண்டெல்லாம் பார்த்துட்டு என் பொண்ணு, எம்மா இது நண்டா இல்லைன்னா ஜுராசிக் பார்க்லேருந்து தப்பிச்சு வந்ததா அப்படின்னு சொல்லி அதை அவள் அப்படியே பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் இந்த இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவில் என்னோட பழைய ஃபிஷ் டேங்க் ஞாபகம் வந்தது. இது நல்லா அழகாக பெருசாக வரையும் வளரும்ல அந்த ஃபிஷ் டேங்கு ஃபிஷ்ஷு. அப்புறமேட்டு அங்கே ஒருத்தர்கிட்ட மீன் வாங்கணும்னு சொன்னேன் இல்லை மகாராசன், அவன் மீனே நல்லா இல்லை. அவன்கிட்ட போய் மெனக்கட்டு என் வீட்டுக்காரர் அவனுக்கு நான் தான் வாழ்க்கையை கொடுக்கணும், அந்த மீனை வாங்கி அவன் வாழ்க்கை, அவன் குடும்பம், அவன் தலைமுறையே நல்லா இருக்குன்னு நினச்சி வாங்கினார். ஆனால் நான் அவர் தலைமுறையே டேமேஜ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டேன். அவன் எடுக்கிறத பாருங்களேன், மேலாப்பில் இருக்கிறதே கேவலமாக தான் இருக்குது. அவன் திருப்பிலாம் போடல, அப்படியே வைக்கிறான், என்னமோ நோட்டுக்கட்டையை வைக்கிற மாரி. ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாக டேமேஜ் மீன். அல்லா ஏன் கேட்குறீங்க, வாங்கி ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு. வாங்கி ரொம்ப டேமேஜ் ஆனது யாருக்குன்னா என் வீட்டுக்காருக்கு தான். திட்டு தான். இங்கே பாருங்கள், ஃபிஷ்ஷோட கலரை பாருங்கள், ப்ளூ, பிங்க்கு, எல்லோன்னு. அப்படியே என் பொண்ணு தள்ளுங்க என்னங்க கலராக இருக்குன்னு அவங்க அப்பாவை தள்ளி விட்டுட்டு போய் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் அவள் அதிசயமாக பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை நம்ம பார்த்ததும் இல்லை. இப்படி இது பண்ண தஞ்சாவூரில் இருக்குது பெரிய மார்க்கெட், ஆனால் இதுமாரி வருமாங்க, துபாய் மார்க்கெட் லெவலுக்கு வருமா? இதை பாருங்கள், இந்த மீனை போய் அவள் மெனக்கட்டு எடுத்துக்கிட்டு இருக்கா. பாம்பு மாரியே இருக்குது, அது என்னமோ கொத்தவர மாரியே ஒரு ஃபீலாக இருக்குது. ஏமா இப்படிலாம் எடுக்க வாமா அவா, எனக்கு இப்போ பார்த்து கூட என்னால் பேச முடியல, அவ்வளோ ஒரு ஒரு மாதிரியாக இருந்ததுங்க. எனக்கு ஏற்கனவே வந்து பாம்புன்னா பயம், அது பாம்பு மாரி இருந்தால் அது எதை பார்த்தாலும் எனக்கு பயம். அந்த இடத்த விட்டு நான் அப்படியே ஓடி போயிட்டேன். இனி எதை வேணாலும் செஞ்சு தொலை, என்னக்கு விட்டுருப்பா அப்படின்ட்டு. அது என்னங்க, இந்த மீனை பார்த்தா பாறங்கல் மாரி கிடக்கு, இன்னொரு மீனை பார்த்தா என்ன மாரியே கிடக்கு. நான் போகும்போது மீன் வாசனை அடிச்சிச்சுன்னா நம்ம வந்து சாப்பிட முடியாது, வரும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போகும்போதே சாப்பிட்டோம். ஆனால் வரும்போதும் அந்த வாய் இருக்குல்ல, அந்த வாய் அது வந்து
அந்த டேஸ்ட்டை விட மாட்டேன்ட்டுச்சு. ஏங்க நாங்கள் எங்கள் பணத்தில் வாங்கிக்கிறோங்க ஐஸ்கிரீம் அப்படின்னா, வாங்கி தொலைங்க உங்கள் பணம் பெரிய பணம் அப்படின்ட்டாரு. உடனே அவரும் அதே வாங்கி தந்தார். அதை விட அதிகமாகவே ஐஸ்கிரீமை வாங்கிட்டு காரில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே கால் மேலே கால் போட்டு திமிரு என்னடி அப்படின்ட்டாரு. ஆமாம் திமிரு தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இங்கே பாருங்கள் கேவலமாக போச்சுங்க. எனக்கு மீனை இப்போ தான் திறந்து பார்க்கேன். சொல்லும் போது நம்பினாரா பாருங்கள் மீனோட லட்சணத்தை.